வணக்கம். இந்த ரோட்டோரத்தில் குரலி வித்தை காட்டுறாங்கல்ல, அந்த வித்தையை உங்களில் பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 70-80களில் இது அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அவர்களும் இந்த தொழில் ஏண்டா போதும், இதை விட்டுட்டு மாறுவோன்னு பிள்ளைங்களை படிக்க வச்சு மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வித்தை காட்டும்போது என்ன செய்வாங்க, ரோட்டோரத்தில் எல்லாத்தையும் எடுத்து பரப்பி வச்சுக்கிட்டு ஒரு சவுண்டு விடுவாப்பில், ஜக்கம்மா வர்றா, குறி சொல்ல போகிறா, அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு கொஞ்சம் சவுண்டு விட்டோன்னே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. இப்படி சவுண்டு விட்டோன்னே கூட இன்னும் 2-3 பேர் வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாம் இவங்களுடைய ஆளுங்க. 4 பேர் கூடியதையோ பார்த்துக்கிட்டு இருந்தால் நாம் சும்மா விடுவோமா? நாமளும் என்னென்னு பார்க்காம இருக்க முடியுமா? அதோட நாமளும் போய் அங்கே நிற்போம். அப்படி கூட்டம் சேர்ற வரையும் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் 7-10 பேர் வந்துட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவான்னாக்கா, இந்த கூடையில் உள்ள பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போகிறேன் அப்படிமா. ஒரு பையில் முடிச்சு போட்ட ஒரு சாக்கு பையில் 2 எலியை ஏதாவது ஒன்று விட்டு வச்சிருப்பான். அதுவும் சும்பிக்கிட்டு கிடக்கும். பாம்பு இருக்கா பாருங்கன்னு திறந்து பார்க்க சொல்லுவான், யாரையாவது கூப்பிட்டு. பாம்புன்னு சொல்லி அவனாவது போய் திறந்து பார்ப்பானா? யாரும் போக மாட்டானுங்க. அவங்க ஆளும் ஐயோ அம்மான்னு ஒரு நடிப்புக நடிச்சிட்டு யாரும் திறந்து பார்க்க மாட்டாங்க. இவன் பாம்புக்கு கீரிங்க சண்டை விட போகிறேன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். எவ்வளோ நேரம் எதையாவது சொல்லிக்கிட்டு போது அதாவது 4-5 மேஜிக் காட்டுவான். அந்த ஒரு பெல்லு மாதிரி எடுத்து வச்சு அதுக்குள்ளே ஒரு பந்து, கையில் உள்ள பந்து அதுக்குள்ளே அனுப்புவான். ஒரு பெல்லில் பந்தை வச்சு மூடிட்டு இன்னொரு பெல்லில் எடுத்து காட்டுவான். அப்புறம் என்ன செய்வான்னா, ஒரு கத்தி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இப்படி கசக்குவான், ரத்தமாக கொட்டும். இப்படி ஏதாவது 1-2 செஞ்சுக்கிட்டு இருப்பான். இடையில பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போகிறேம்மா. அப்புறம் என்ன செய்வான்னா, கருப்பு துணியில் உள்ள ஒரு சின்ன பொம்மையை, அதுக்கு 2 பல்லும் கோரமாக இருக்கும், பார்க்குறதுக்கே பயமாக தெரியும். அந்த குடிச்சாத்தானே எடுத்து வச்சுட்டு, இங்கேருந்து யாரும் போகக்கூடாது, போனீங்கன்னா ரத்தங்கக்கி செத்துருவீங்கன்னு ஒரு பயம் காட்டுவான். எல்லாருக்கும் ஒரு சின்ன உதறல் இருக்கும், பயம் இருக்கும், போக மாட்டாங்க. அப்படியே சில மேஜிக்களை காட்டுவான், 1-2 மேஜிக்களை காட்டுவான். பாம்புக்கு இங்கே இருக்குங்க சண்டை விட போகிறேம்மா. அப்புறம் ஒரு பையனை படுக்க வச்சு துணியை போட்டு மூடிட்டு, இந்த ஊதா சட்டைக்காரன் பையில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்பான். அவர் பாக்கெட்டில் 2 ரூபா வச்சுருக்காரும்மா. அது அவன் ஆளு தானே, அதனால் அவன் சொல்லுவான். உடனே அவனும் பாக்கெட்லேருந்து கையை விட்டு எடுத்து 2 ரூபா இருக்கும் காட்டுவான். ஆமாங்க அப்படிம்மா. அதை போடு, இங்கே போகும்போது எடுத்துக்கலாம்மா. அதோட அவனும் போட்டுருவான். அதே மாதிரி என்ன சொல்லலாம், பக்கத்தில் அடுத்தவங்களையும் உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் காசுகள் இருந்தால் பணம் இருந்தால் எடுத்து போடுங்க, போகும்போது எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படிமா. அதோட 4-5 பேர் 7-8 பேர் என்ன செய்வாங்க, பாக்கெட்டில் இருக்கிற 2, 1, 5 ரூபாயில் ஏதாவது இருந்தால் எடுத்து போடுவாங்க. 100 ரூபா 200 ரூபா வச்சுருக்கிறவன்னா கதை கலங்கிட்டு நிற்பான். ஒரு 5 ரூபா மட்டும் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுட்டு தான் வேறு எதுவுமே காசு இல்லாத மாதிரி நிற்பான். இதில் அனுபவப்பட்டவங்க இந்த 100 ரூபா 200 ரூபா உள்ளவங்க தான் அந்த பக்கமே போக மாட்டாங்க. இவன் அந்த காசு போட்டோன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து ஒரு இடத்துல வச்சு அந்த குடிச்சாதான் பொம்மையை தூக்கி மேலே வச்சிருவான். மேலே வச்சுட்டு பாம்புங்க கீரைங்க சண்டை விட போகிறேம்மா. இப்படியே சொல்லிட்டு கடைசி வரையும் அந்த சண்டையை காட்ட மாட்டான். பாம்புக்கு கீரிங்க உள்ள சண்டையை காட்டவே மாட்டான். அதில் பாம்பே இருக்காது. ஆனால் திறந்து பார்க்க எவனும் போக மாட்டோம்ல. பாம்பு இருக்கா இல்லையான்னு யாரும் திறந்து பார்ப்போமா? அது அவனுடைய பலம், தைரியம். எவனும் திறந்து பார்க்க வர மாட்டான்னு தெரியும் அவனுக்கு. இப்படி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்த போட்ட பணத்தை எல்லாம் பாக்கெட்டில் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு கம்பெனி நீட்டிடுவாங்க. இங்கே இந்த வரி விதிப்பு முறையில் நான் சொல்ல போகிற தகவல்கள், செய்திகள் எல்லாத்தையும் நீங்கள் யாரிட வேண்டுமானாலும், அதாவது ஒரு கடையில் கணக்கு எழுதுகிற கணக்காளர்கள் அல்லது கணக்கு வழக்குகளை விற்பனை வரிகளுக்கு சப்மிட் பண்ணுற கணக்காளர்கள், விற்பனை வரி அதிகாரிகள், இவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உண்மையா தப்பா என்று சரிபார்த்து கொள்ளலாம். ஜிஎஸ்டி வரியில் ஒத்த பைசாவும் கொடுக்கலையா, 1 ரூபாவும் கொடுக்கலையா? நாம் ஜிஎஸ்டி வரியுடைய முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டி வரிக்கு முன்னாடி 2 வரிமுறை இருந்தது. அதாவது பொருள் விற்பனையில் 2 வரிமுறை இருந்தது. மாநில மத்திய அரசு வரிமுறைங்கிறது
ஒரு முறை. இந்த மத்திய மாநில அரசு வரிமுறையை லோக்கல் டேக்ஸ்ன்னு ஒரு அடையாளத்துக்காக நான் இங்கே சொல்கிறேன், எளிதாக புரியணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு தெரியும், இப்போ இல்லை முன்ன கடைசியாக லோக்கல் டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க, தமிழில் உள்ளூர் வரிகள்னு போட்டிருப்பாங்க. அதனால் அதை லோக்கல் டேக்ஸ் மெத்தடுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து ரெண்டாவது வேட் வரிமுறை. வேட் வரிமுறை 2005 காங்கிரஸ் அரசு போட்டது. மூன்றாவது இந்த ஜிஎஸ்டி முறை. முதல்ல லோக்கல் டேக்ஸ் மெத்தடில் எப்படி வரி போட்டாங்கன்னு பார்ப்போம். ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சு அந்த பொருளுக்கான கூலியையும் அந்த பொருளுக்கான லாபத்தையும் உள்ளடக்கி அந்த பொருளுக்கு ஒரு முதலாளி விலை வைப்பார். நாம் இங்கே எடுத்துக்காட்டுக்கு இந்த சானிட்டரி நாப்கின் அதை எடுத்துக்கிடுவோம். ஏன்னா ஜிஎஸ்டி வரி அறிமுகமாகும் போது சானிட்டரி வரிக்கும் வரியா, பெண்களுடைய உயிராதாரமானதுக்கும் வரியா, பெண்களுடைய சுகாதாரமானதுக்கும் வரியா, இந்த அரசு என்ன அரசு அப்படின்னு நிறையா சொன்னாங்கல்ல. அதனால் சானிட்டரி நாப்கினை இங்கே உதாரணமாக எடுத்துக்கிடுவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாக்கெட் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா, அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட முதலாளியுடைய லாபம் உட்பட அந்த பொருளுக்கு 100 ரூபா விலை வச்சுருந்தாருன்னா, அந்த 100 ரூபாயை விற்கும்போது அவர் அந்த சானிட்டரி நாப்கினுக்கு 6% உற்பத்தி வரி கட்டணும். அப்போ அந்த 100 ரூபா பொருளுக்கு 6 ரூபா வரி வாங்கி 106 ரூபாய்க்கு ஒரு விற்பனையாளருக்கு கொடுப்பார். அதே போல் ஒரு பொருள் ஒரு மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு அடுத்த மாநிலத்துக்கு போச்சுன்னா மத்திய அரசுடைய சிஎஸ்டி சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் கட்டணம். அது பெரும்பாலும் எல்லா பொருளுக்கும் 4% தான், 1-2 பொருளுக்கு மட்டும் கொஞ்சம் குறையும். இப்போ வெளி மாநிலத்திலிருந்து அந்த பொருள் வருவதாக வச்சுக்கிறோமோ, சானிட்டரி நாப்கின் 106 ரூபாய்க்கு விற்கும்போது அவர் என்ன செய்யணுன்னாக்கா சிஎஸ்டியையும் சேர்த்து அந்த 106 ரூபாய்க்கு 4% வரி போடணும். அப்போ என்ன எவ்வளோ ஆகுது? இப்போ 106 ரூபாய்க்கு 4% வரி போட்டால் 4000 ரூபா சேர்த்து 117 ரூபாய்க்கு ஒரு வியாபாரிக்கு அனுப்புவார். இப்போ அந்த வியாபாரியுடைய அடக்க விலை, அவர் கொள்முதல் செய்தவருடைய விலை 110 ரூபா. அவர் தனக்கு ஒரு லாபமாக ஒரு 10 ரூபாயை வச்சுக்கிட்டு அதை விற்கும்போது லோக்கல் டேக்ஸ் சானிட்டரி நாப்கினுக்கு அப்போ போட்டிருந்த தமிழ்நாடு அரசு போட்டிருந்த வரி எவ்வளவு? 5%. வரியே இல்லாமல் பெண்களுக்கு சானிட்டரி நாப்கினே இலவசமாக கொடுத்த மாதிரி கதைக்கிறாங்க இந்த சமூக நீதி அரசும் அதனுடைய ஊதுகுழல்களும். 5% அதற்கு அப்பொழுது வரி. இப்போ இந்த வியாபாரியுடைய லாபத்தையும் வச்சு 120 ரூபாய்க்கு அவர் 5% வரி வாங்கணும். 5% வரி 6 ரூபா, 126 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறார். இது லோக்கல் டேக்ஸ் மெத்தட், அதாவது மத்திய மாநில அரசு வரிமுறைகள். சிஎஸ்டி சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், டிஎன்ஜிஎஸ்டி, அதே மாதிரி இப்போ பிஜிஎஸ்டி பாண்டிச்சேரி கூட்ஸ் சேல் டேக்ஸ். இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். அந்தந்த மாநில விருப்பப்படி வரிகளை அவர்கள் வரையறுத்துக்கலாம். இப்போ லோக்கல் டேக்ஸ் மெத்தடில் அந்த நாப்கினுடைய 100 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை நீங்கள் வாங்கும்போது வரியெல்லாம் சேர்த்து எவ்வளோ கொடுக்குறீங்க? 126 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதில் உற்பத்தி வரி 6 ரூபா, சிஎஸ்டி வரி 4,000 ரூபா, லோக்கல் டேக்ஸ் 6 ரூபா. அப்போ 6 4 10 16,000 ரூபா வரியாக கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு பில் போட்டு தரும் பொழுது உங்கள் பில்லு லோக்கல் டேக்ஸ் மட்டும்தான் அடையாளம் காட்டப்படும். இந்த உற்பத்தி வரியும் சிஎஸ்டி வரியும் அடையாளம் காட்டப்படாது. அது அந்த பொருள் உள்ளேயே அந்த அடக்க விலையிலேயே கடைசியாக விற்கிற வியாபாரியுடைய அடக்க விலையிலேயே அடங்கிடும். அந்த வரிகள் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது, நாம் பொருள் வாங்கும்போது தெரியாது. இதை கவனத்தில் வச்சுக்கிறங்க. இது ஒரு முக்கியமான அம்சம். இது பற்றி நாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்ததாக வேட் வரி விதிப்பு பற்றி பார்ப்போம். வேட் வரி விதிப்பு 1970 ஐரோப்பிய நாடுகளில் அறிமுகமானது. பிரான்ஸ் வரி விதிப்பு அத்தாரிட்டியில் உள்ள ஜாயிண்ட் செக்ரட்டரி இணை இயக்குனர் மோரிஸ் லாரா என்பவர் இந்த வேட் முறையை அறிமுகப்படுத்தினார். அதிலிருந்து பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் அந்த வரி விதிப்பு முறையை நடைமுறைப்படுத்தியது. 1973 இங்கிலாந்து அதை நடைமுறை கொண்டு வந்தது. 2005 காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் ஆட்சியில்
நம்ம சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த ஆட்சியில் இந்த வேட் வரி விதிப்பு முறை, இந்த வேட் வரி விதிப்பு முறையை நடைமுறைப்படுத்தினார்கள். அப்பொழுது WTO உலக வர்த்தக கழகத்தோடு போட்ட ஒப்பந்தத்தில், அந்த WTOவுடைய நிர்பந்தத்தில் தான் இந்த வேட் வரி விதிப்பை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. சிதம்பரம் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இந்த வேட் வரி விதிப்பு முறைக்கும் பழைய லோக்கல் டேக்ஸ் மெத்தடுக்கும் நிறைய வேறுபாடு இல்லை. இதில் என்னென்னா, வேட் வரி விதிப்பு முறையில் பொருளை இறுதியாக யார் விற்கிறாங்களோ அவர்கள் அந்த பொருளுக்கான வரியை வசூல் செய்து, அவர்கள் யாரிடம் வாங்கும்போது அதற்கான வரியை கட்டியிருந்தார்களோ அந்த வரியை கழித்து கொண்டு மீதியை கட்ட வேண்டும். அதாவது இதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு பொருள் இறுதியாக யாரிடம் கை சேருதோ அவர் அந்த பொருளுக்கான முழு வரியையும் செலுத்த வேண்டும் என்பதுதான். பொதுவாகவே எல்லா வரி விதிப்பு முறையிலையும், அது லோக்கல் டேக்ஸ் மெத்தடாக இருந்தாலும், வேட்டாக இருந்தாலும், ஜிஎஸ்டியாக இருந்தாலும், வியாபாரியுடைய லாபத்துக்கும் சேர்த்து தான் வரி கட்டுறோம். அதாவது முதல் வியாபாரி ஒரு 10% லாபம் வச்சுருந்தாருன்னா அந்த லாபத்துக்கும் சேர்த்து தான் டேக்ஸ் வாங்குவார், விற்பனை வரி வாங்குவார். அதே மாதிரி ரெண்டாவது விற்கிறவரும் அவரும் ஒரு 10% வச்சாருன்னா, அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கின 110 ரூபாயும் 120 ரூபாயின்னு விற்கும்போது அவர் 120 ரூபாய்க்கு தான் அந்த டேக்ஸ் வாங்குவார். அப்போ லாபத்துக்கும், அதாவது எத்தனை கை மாறினாலும் சரி, அந்த லாபத்துக்கு நாம் அதாவது அந்த பொருளை வாங்குறவர் வரியை செலுத்த வேண்டும். ஜிஎஸ்டி வரிகளும் இதே மெத்தடு தான். லோக்கல் டேக்ஸ் முறையில் இருந்தது மாதிரி உற்பத்தி வரியும் மத்திய அரசு வரியும் இந்த வேட் வரி விதிப்புலையும் இருந்தது. அந்த இரண்டும் நுகர்வோருக்கு எவ்வளவு என்று தெரியாது. தான் பொருள் வாங்கும்போது லோக்கல் டேக்ஸ் என்று குறிப்பிடப்படும் அளவை மட்டும்தான் அவர் தெரிந்து கொள்வார். ஆனால் அந்த லோக்கல் டேக்ஸ் என்பது எல்லா வரி விதிப்புக்கும் லாபத்துக்கும் சேர்ந்தது தான். இந்த வேட் வரி விதிப்பு முறையில் நாப்கின் பாக்கெட், ஒரு பாக்கெட் 100 ரூபான்னாக்கா 6% உற்பத்தி வரி 106, லோக்கல் டேக்ஸில் மாதிரியே அதே விலையை அதே வரியை கட்டுவோம். அதாவது 16 லோக்கல் டேக்ஸில் 16,000 ரூபா கட்டுனது போல் இதுலேயும் 16,000 ரூபா வரி கட்டுவோம். அடுத்து ஜிஎஸ்டி முறை. இந்த வரிமுறையில் எக்ஸைஸ் டியூட்டி உற்பத்தி வரியும் சிஎஸ்டி மத்திய அரசு வரி முறையும் நீக்கப்பட்டு அது எல்லாத்தையும் ஒரே முனையாக, ஒரே இறுதியாக ஜிஎஸ்டி கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸில் மொத்தமாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இதுக்கு அந்த எடுத்துக்காட்டை பார்ப்போம். நாப்கின் பாக்கெட்டுடைய விலை 100 ரூபா, ஜிஎஸ்டி வரி அதற்கு 12%. ஒரு வியாபாரி விற்கும்போது அவர் ஒரு 10 ரூபா லாபம் வச்சுக்கிட்டு 110 ரூபாய்க்கு விற்றாருன்னா அதுக்கு 12%, 13 ரூபா 20 காசு. ரெண்டாவது வியாபாரி விற்றாருன்னா அவருடைய லாபம் 10% அடங்கும்போது 120 ரூபாய்க்கு 12% போட்டு 14 ரூபா 80 காசு வரி வாங்குவார். ஆக மொத்தத்தில் நுகர்வோர் கொடுக்க போகிற மொத்த வரி 14.80 தான். அந்த இரண்டாவது வியாபாரி முதல் வியாபாரிகிட்ட கொடுத்த டேக்ஸை கழிச்சுக்கிட்டு மீது தொகையை தான் கட்டுவார். அதனால அவர் ஒன்றும் கூடுதலாக கட்டிட போகிறதில்லை, வரியை செலுத்திட போகிறதில்லை. இப்போ இந்த 3 வரி விதிப்பு முறையிலையும் ஒரு ஒப்பீடு பார்ப்போம். அதே சானிடரி நாப்கினுக்கு ஒப்பிட பார்ப்போம். லோக்கல் டேக்ஸ் மெத்தடில் உற்பத்தி வரி 6 ரூபா, சிஎஸ்டி 4,000 ரூபா, லோக்கல் டேக்ஸ் 6 ரூபா, 16,000 ரூபா வரி செலுத்தணும். அதே அளவு தான் வாட்லையும். உற்பத்தி வரி 6% 6 ரூபா, சிஎஸ்டி 4% 4,000 ரூபா, லோக்கல் டேக்ஸ் 5% 16,000. லோக்கல் டேக்ஸ்லையும் வேட்லையும் ஒரே அளவு 16,000 ரூபா வரி செலுத்துகிறோம். ஜிஎஸ்டியில் எவ்வளோ செலுத்துகிறோம்? உற்பத்தி வரி இல்லை, சிஎஸ்டி இல்லை. டைரெக்டாக என்ன விலைக்கு விற்கிறாங்களோ, எவ்வளோ லாபத்தை உட்படுத்தி விற்கிறாங்களோ அதுக்கு டேக்ஸ் கட்டுறோம். லோக்கல் டேக்ஸ் மெத்தடுக்கும் வேட் வரி விதிப்புக்கும் முதல் வியாபாரிக்கு லாபமாக ஒரு 10 ரூபா சேர்த்தது மாதிரி இதுலேயும் ஒரு 10 ரூபா சேர்த்துக்கிட்டா 110 ரூபாய்க்கு 12%, 13 ரூபா 20 காசு. இப்போ சொல்லுங்க, ஜிஎஸ்டி வரியில் வரி குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஏற்கனவே கட்டின லோக்கல் டேக்ஸ் மெத்தட்லையும் வாட் மெத்தட்லையும் கூடவா, ஜிஎஸ்டியில் குறையவா? இது எல்லா பொருளுக்கும்
இந்த ஒப்பீடு பொருந்தாதுதான். ஒன்றில் கூடும், ஒன்றில் குறையும். அது ஆண்டாண்டுக்கு சில மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கும். அரசுடைய நிதிநிலை, பற்றாக்குறை, வளர்ச்சி, மக்களுடைய தேவை இவைகளை பொறுத்து அந்த வரிகளுடைய நிலை மாறும். அதில் ஒன்றில் கூட இருக்கும், ஒன்றில் குறைய இருக்கும். ஆனால் ஒரே அடியாக எதுலேயும் கூடவும் இருக்காது, குறையவும் இல்லை. ஜிஎஸ்டி வரியிலையும் ஒரே அடியாக 6% தான் ஏற்கனவே கொடுத்தோம். இப்போ 12%னா ஐயோ அம்மாங்கிற பிரமிப்பு விட்டுறாங்கல்ல, ஜிஎஸ்டி வரியை போட்டு தாளிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது அவ்வளவும் ஃப்ராட். உண்மையிலே பார்க்க போனால் ஜிஎஸ்டி வரியில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 3,000 ரூபா குறைஞ்சிருக்கு. அதே 2ஆம் நிலை விற்பனையாக 2வது வியாபாரி விற்றா அவர் ஒரு 10 ரூபா சேர்த்து 120 ரூபாய்க்கு வரி போட்டார்னா 120க்கு 12% 14 ரூபா 80 காசு. அப்போவும் முந்தைய வரி விதிப்பு முறையை விட 1 ரூபா 45 காசு குறைவு தான். இந்த வியாபாரிகள் ஏன் ஜிஎஸ்டி வரியை கண்டு அலறுகிறார்கள், ஏன் பதறாங்க, ஏன் கூறுறாங்கிறத பார்ப்போம். அதாவது வியாபாரத்தில் 2 முறை இருக்குது. ஒன்று லீகல், இன்னொன்று இல்லீகல். இல்லீகல்னா என்ன? லீகல்னா என்னென்னு சொல்ல தேவையில்லை. அது வாங்குறதையும் விற்கிறதையும் ஒழுங்காக முறையாக கணக்கில் கொண்டுகிட்டு வந்துடுறது. இல்லீகலில் 3-4 மெத்தடை வச்சுருக்காங்க. ஆஃப் பில், ஆஃப் குவான்டிட்டி, பில்லை கிழிச்சு போடுறது, இப்படி 3 மெத்தடு இருக்குது. ஆஃப் பில்லுனாக்கா எவ்வளவு பொருள் அனுப்புகிறாங்களோ, அதாவது ஒரு வியாபாரி எவ்வளவு பொருள் கொள்முதல் பண்ணுறாரோ, அதாவது 100 பொருளை வாங்கினார்னா அவருக்கு 50 பொருளுக்கு பில்லை போட்டு 50 பொருளுக்கு பில் இல்லாமல் வந்து சேரும். அவரும் விற்கும்போது 50 பொருளுக்கு வரி இல்லாமல் விற்றுருவார். இது ஆஃப் குவான்டிட்டி மெத்தட். அடுத்து இன்னொன்று என்னன்னாக்கா ஆஃப் ரேட் மெத்தட். அதாவது 100 பொருள் அனுப்புனா 100 பொருளுக்கும் பில்லு போடுவாங்க. ஆனால் அது 100 ரூபாவாக இருந்தால் 50 ரூபான்னு பில்லை போடுறது. பாதி அமௌண்ட்டு குறைஞ்சணும். 1,00,000 ரூபாய்க்கு அனுப்புனாங்கன்னா 50,000 ரூபாய்க்கு பில்லு ஆகும். இவர் வாங்கி விற்கிறவரும் ஒரிஜினல் ரேட்டை போட முடியாது. அதனால் என்ன செய்வார்? அதுக்கு தான் அவர் நம்மள்கிட்ட என்ன சொல்லுவார்? பில்லு போட்டால் டேக்ஸ் வரும் அப்படிம்பார். பில்லு போட்டால் டேக்ஸ் வரத்தானே செய்யணும். பில்லு போட்டு தானே விற்கணும், டேக்ஸ் வாங்கி தானே விற்கணும். அப்புறம் என்ன பில்லு போட்டால் டேக்ஸ் வரும்? இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு அவர் ஒரு லாபம் வச்சு 60 ரூபான்னு வச்சு பில்லை போட்டார்னா என்ன ஆகும்? ஒரிஜினல் ரேட்டு வெளியே தெரிஞ்சு போகும். அதையும் காட்ட முடியாது. அதே மாதிரி விற்பனை வரியிலையும் அந்த மாதிரி கணக்கை காட்ட முடியாது. அப்போ பில்லு போடும்போது 100 ரூபான்னு போட்டுருவார். அவர் பாதி அளவுக்கு தான் போடுவார். அதாவது 100 பொருள் வாங்கினா 50 பொருள் வரையும் பில்லு போடுவார். இது கணக்கில் ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ போடுறோம், இவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது ஆண்டு இறுதியில் தெரிஞ்சிடும். அந்த கணக்கில் ஸ்டாக் வச்சு எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலாக என்ன ஆகும்? அவர் தன்னுடைய அடக்க விலையில் அந்த பில்லு போடாமல் விற்ற அவர் பாதி பொருளுக்கு பில்லை போட்டு விற்கிறாரு, வரியை வாங்கிறாரு. பாதி பொருளுக்கு அப்போ அந்த வரி அவர் கட்டின வரி 50 ரூபான்னு வாங்கிறதுனால அதுக்கு அவர் வரி கட்டி இருக்காருல்ல, அந்த வரியை எப்படி வசூல் பண்ணுறாரு? என்ன செய்வாங்கன்னாக்கா அந்த பொருளுக்கு மொத்தமாக எவ்வளோ வரி வருதோ அதை உள்ளடக்கி அடக்க விலையாக மாற்றிடுவாங்க. எடுத்துக்காட்டாக பார்ப்போம்னா 50 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ அதுக்கு 6%. அப்போ 50 ரூபாய்க்கு எத்தனை பொருள்? 100 பொருள். அவர் வாங்கினது 100 பொருள். அப்போ அந்த 50 ரூபாயா 100 பொருளுக்கும் விலையை சேர்த்து 6% எவ்வளோ வருது? 5030-3000 ரூபா வரி வருதுனாக்கா அதை என்ன செய்வாருனாக்கா அந்த 100 பொருள்லையும் அந்த 3000 ரூபாயை டிவைட் பண்ணி ஒரு பொருளுக்கு 30 ரூபா 40 ரூபாவோ அதனால் அடக்க விலையாக வச்சுருவார். அப்போ ஏற்கனவே அதில் வரி அடங்கியிருக்கு. உங்களுக்கு பில்லு போட்டால் டேக்ஸ் வரும்னு சொன்னாங்கன்னா அது கூடுதலாக வாங்குறதான இல்லையே, ஏற்கனவே அந்த பொருளில் அந்த வரி அடங்கியிருக்கு. இப்படி கோல்மால் பண்ணுறவங்களுடைய விற்பனையில் அந்த பொருளுக்கு அந்த வரி உள்ளடங்கியிருக்கு. அதுக்கு மேலே உங்கள்கிட்ட நீங்கள் பில்லுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே அந்த வரியை வாங்கி அதையும் அவர்களுடைய லாபத்தில் சேர்த்துக்கிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வரி தான் அடங்கியிருக்கலாம், அது கட்டித்தானே ஆகணும். அதுக்கப்புறம் கூடுதலாக வர்றது அவங்க லாபத்துக்கு தானே போகும். இந்த முறை ஜிஎஸ்டியில் அடிபடுது. ஜிஎஸ்டியில் நிறையா சிறப்புத்தன்மைகள் இருக்குது. அதில் இது ஒன்று. இந்த ஆஃப் பில் ஆஃப் ரேட்டு மெத்தட் மாதிரி இன்னொரு முறையிலையும் அவர்கள் இந்த கோல்மால் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா விற்கிற பொருள்
பில்லு போட்டு கொடுக்குறாங்கல்ல, இந்த பில்லு எவ்வளோ போட்டாலும் சரி, ஆண்டு இறுதியில் கணக்கு காட்டும்போது அவர்கள் எவ்வளோ பில்லை கிழிச்சு போடணுமோ தேவையில்லையோ, கணக்கு காட்டாமல் மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ பில்லுகளை நீக்கிடுவாங்க. அதாவது புதுசாக பில் புக் அடித்து கூட மறுபடியும் அந்த ரீஎன்ட்ரி போட்டு மறுபடியும் அந்த விற்பனை செஞ்சதை காட்டுவாங்க. அதே மாதிரி கணக்கு புத்தகத்தையும் புதுசாக வாங்கி எழுதி கணக்கு காட்டிடுவாங்க. இதில் அவர்களுக்கு 2 வித வசதி. என்னென்னா, விற்பனையை கூட்டி காட்டாமல் லிமிட்டுக்குள்ளே குறைச்சி காட்டிடலாம். வரி விலக்கு இருந்தால் வரி விலக்கை கிளைம் பண்ணிக்கிடலாம். 2வது, இந்த ஐடி டேக்ஸ் வருதுல்ல, லாபத்துக்காக கட்ட வேண்டிய டேக்ஸ் இருக்குல்ல, இன்கம் டேக்ஸ், அதில் இருந்து தப்பிச்சுக்கிடலாம். அதனால் இந்த முறையும் எல்லாருமே நடைமுறைப்படுத்துறது தான். அடுத்து அவர்களுடைய இந்த வியாபாரிகளுடைய விற்பனையில் டூப்ளிகேட்டுன்னு ஒன்று இருக்குது. நிறைய பொருள்களுக்கு டூப்ளிகேட் விற்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ஆட்டோ ஸ்பேர்ஸில் பார்த்தோம்னா முழுக்க 90% டூப்ளிகேட் தான் விற்றுக்கிட்டு இருக்கு இருந்தது. இப்போ கம்பெனிகள் கைக்கு போனோம்னா அது அடி வாங்குது. கம்பெனிகள் நேரடியாக சர்வீஸுக்கு எங்கள்கிட்ட கொண்டா எங்கள்கிட்ட நாங்கள் தான் சரி பண்ணுவோன்னு மாற்ற ஆரம்பித்ததுலேருந்து இப்போ அவங்கெல்லாம் அடி வாங்குறாங்க. முழுக்க டூப்ளிகேட் ஸ்பேர்ஸ் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில எடுத்துக்காட்ட சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் பொருளை நிறைய டூப்ளிகேட் வருது. நீங்கள் வயர் வாங்குறீங்க, ஃபினாலக்ஸு, குந்தனு, ஆங்கரு, இப்படி எந்த பிராண்ட் வாங்கினாலும் எல்லா பிராண்டுகளையும் டூப்ளிகேட் இருக்குது. இது டூப்ளிகேட்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? 118 வயரும்பாங்க. 118னா ஒரு கம்பி இருக்கும், 18 கேஜ் காப்பர் கம்பி இருக்கும். இதுக்கு பதிலாக அந்த 18 கேஜிக்கு பதிலாக 20 கேஜி போடுவாங்க. கேஜி கூட கம்பியுடைய திக்னஸ் குறையும். அப்போ 20 கேஜி போடும்போது தானாக அந்த காயிலுடைய எடை குறையும். நம்ம செக் பண்ணோம்னா தெரியும். எடை குறைஞ்சதுன்னா இது டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சிடலாம். அதே மாதிரி 720 வயர்ஸ், அதாவது 7 கம்பிகள் 20 கேஜி கம்பிகள் ஒரு வயருக்குள்ளே இருக்கும். இதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா 7க்கு பதிலாக 6 கம்பி வைப்பாங்க. 20 கேஜிக்கு பதிலாக 22 கேஜி போடுவாங்க. இதுதான் டூப்ளிகேட். எடை குறைஞ்சிடும், விலையும் குறைஞ்சிடும். ஒரு கேபிள் பாக்ஸுக்கு 100 ரூபா குறைஞ்சா சராசரியாக ஒரு எலக்ட்ரிக் கடையில் ஒரு 10 பாக்கெட்டு விற்கிற கடையில் கூட 1000 ரூபா தனியாக லாபம் கிடைக்கும். அப்போ பெரிய வியாபாரிகளை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, எவ்வளோ கிடைக்கும்னா. அப்போ இது அடிபடுது. அதே மாதிரி இந்த தண்ணி இறைக்கிற மோட்டார், பிரபலமான பிராண்டுகள் என்னவோ, ஷார்ப்பு, டெக்னோ, இப்படி நிறைய பிராண்டுகள் இருக்குது. இவர்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி பண்ணுகிறார்கள், வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணுகிறார்கள். இவர்கள் பேர்லேயே இந்த டூப்ளிகேட்டுகள் வரும். அது எப்படின்னா, இந்த காயில் இருக்குல்ல, 20 கேஜியில் அந்த காயில் ஒரிஜினல் மோட்டரில் சுற்றியிருக்காங்க, 2000 சுற்றி இருக்காங்கன்னா இவர்கள் என்ன செய்வாங்க, 22 கேஜியில் ஒரு 1900 சுற்றி போடுவாங்க, காப்பர் காயிலாக இருந்தால். அப்போ இதனால் என்ன ஆகுனாக்கா, ஆஃப் வச்சு மோட்டருன்னு நீங்கள் வாங்குறீங்க, அதில் 350 வாட்டு அவுட்புட் வரணும்னா வராது. இன்னொரு மெத்தடும் இருக்குது. காப்பர் காயிலுக்கு பதிலாக அலுமினிய காயிலை போடுறது. அலுமினிய காயில் விலை குறைய, காப்பர் காயில் விலை கூட. காப்பர் விலை கூடங்கிறது உங்களுக்கும் தெரியும். இப்போ அதனால் விலை குறைஞ்சிடும். டூப்ளிகேட் விற்கிறவங்களுக்கு லாபம் கூடவும் இருக்கும், விலையும் குறைய விற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். விலையும் நமக்கு குறைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அலுமினியம் காயிலில் போடுற மோட்ரு நீண்ட நாளைக்கு தாங்காது, சீக்கிரம் போயிடும். இந்த கோல்மால்லாம் ஜிஎஸ்டி முறையில் அடிபடுது. அது எப்படின்னு பார்ப்போம். ஒரு வியாபாரி பொருள் வாங்கணுன்னா, இல்லை அவருக்கு இன்னொரு வியாபாரிக்கு விற்கணுன்னா, ஒரு வேபில்லை அவர் சப்மிட் பண்ணணும். அவர் என்ன அனுப்புகிறார் அப்படின்னு வேபில்லை, அந்த வேபில்லை ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். அந்த வேபில்லை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டு தான் அவர் லாரி ஆஃபீஸில் புக் பண்ண முடியும், இல்லைன்னா புக் பண்ண முடியாது. இப்போது இதுலேயும் ஆஃப் ரேட்டு ஆஃப் குவான்டிட்டி பண்ணலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்களோ அது கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் ஆகி போகுது. கிராஸ் வெரிஃபிகேஷன், ஒரு வியாபாரி ஊழல் பண்ணுறாரு, தவறு செய்கிறாருன்னு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் ஈஸியாக தூக்கிடலாம். 100 பொருளுக்கு 50 பொருள் போட்டிருந்தாலும் மாட்டிக்கிடுவார். ஏன்னா எடை அளவு இருக்குல்ல, லாரி ஆஃபீஸில் எடைக்குத்தானே வெயிட்டு போட்டு தானே கூலி வாங்குறாங்க.
அதனால் எடை அளவு இருக்குது, அதில் மாட்டிக்கிடுவாங்க. ஆஃப் ரேட்டு போட்டிருந்தாலும் மாட்டிக்கிடுவார். சந்தை விலை என்ன இருக்குன்னு தெரியும்ல, அவங்க உற்பத்தி செய்கிறவங்க என்னென்ன விலைக்கு விற்கிறாங்கிறது தெரியும். அதனால் அதுலேயும் மாட்டிக்கிடுவார். இதனால் இந்த வேபிள் சிஸ்டத்தினால இவங்க லாக் ஆகிறதுனால அலறாங்க. அது மட்டும் இல்லை, டூப்ளிகேட் பொருள் விற்கும்போது என்ன ஆகுது, டூப்ளிகேட் பொருளுக்கு பிராண்ட் போட முடியாது. பிராண்ட் போடாமல் இவங்க வந்து ஒரு பொருள் அனுப்புனாங்கன்னா அப்போ அது வந்து எங்கேருந்து வருது, யார் உற்பத்தி செய்தது அப்படிங்கிற அந்த விவரத்தை எளிதாக பார்த்துடலாம். பிராண்ட் போட்டாங்கன்னா அந்த அனுப்பின பொருள் நான் சொன்ன மாதிரி டூப்ளிகேட்டாக இல்லையான்னு செக் பண்ண முடியும். அதுலேயும் மாட்டுவாங்க. அதாவது நான் எவ்வளோ 100 பொருள் வாங்கினேன்னா 100 பொருளுக்கு தான் நான் விற்பனை செய்ததாக கணக்காட்ட முடியும். 100 பொருளை வாங்கிட்டு 200 பொருளுக்கு கணக்காட்ட முடியாது. அப்போ டூப்ளிகேட்டையும் சேர்த்து வாங்குறேன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நான் டூப்ளிகேட்டுக்கு ஒரிஜினலுக்கும் பில்லை போட்டுட்டு டூப்ளிகேட்டுக்கும் எப்படி பில்லை போட முடியாது. பில் இல்லாமல் வாங்கினாலும் மாட்டிக்கிடுவேன், பில்லோட வாங்கினாலும் மாட்டிக்கிடுவேன். இந்த சிஸ்டம்ஸ் ஜிஎஸ்டி சிஸ்டத்தில் மக்களுடைய நலனுக்கான, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வரியை, மக்களிடம் வாங்கப்படும் வரியை முறையாக அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் மாட்டி விடுகிறார்கள். வரியை வசூல் பண்ணிட்டு ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி டூப்ளிகேட்டையும் விற்க முடியாது. இப்போ வியாபாரிகள் கதறுவாங்களா, கதற மாட்டாங்களா? கதறத்தான் செய்வாங்க. ஜிஎஸ்டி வரி முறையில் ஒரு சிறந்த, ஒரு புரட்சிகரமான மாற்றம் என்று கூட நான் சொல்வேன். அதாவது வாங்குபவனுக்கு தெரியாது மறைந்திருந்த உற்பத்தி வரையும் மத்திய அரசு வரையும் வெளிப்படையாக இன்று வாங்குபவருக்கு தெரியுது. ஒரு பொருளில் எவ்வளவு விற்பனை வரியை நாம் கொடுக்குறோங்கிற ஒரு தெளிவான வாங்குபவர்களுக்கு, நுகர்வோர்களுக்கு தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. இதுக்கு முன்னாடி வரி விதிப்பு முறையெல்லாம் உற்பத்தி வரி எவ்வளவு, சிஎஸ்டி எவ்வளோங்கிறத வந்து பில்லில் காட்டாது, காட்டுறது இல்லை, காட்டுற முறையும் இல்லை. இப்போ அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து எதுக்குள்ளே வந்துடுது, ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுது. இப்போ நீங்கள் ஒரு பொருளுக்கு எவ்வளோ வரி கட்டுறீங்க, விற்பனை வரியாக ஒரு அரசுக்கு நம்ம இவ்வளோ வரி கட்டுறோம், ஆனால் நாம் இந்த அரசு வந்து நமக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறத நாம் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த முதலாளித்துவம் நமக்கு வழங்கியிருக்கு. ஜிஎஸ்டி முறையும் வந்து உலக வர்த்தக கழகத்துடைய உத்தரவின் பேரில் போடப்பட்டது தான், முதலாளிகளுடைய திட்டங்கள் தான் அதுவும். ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகளும் பகுத்தறிவாளர்கள் சொல்லிக்கிருக்க இந்த அறிவுஜீவிகளும் இதை வந்து பிற்போக்கு என்று இந்த ஜிஎஸ்டி வரிக்கு எதிராக வந்து போராடுகிறார்கள். மக்களை ஒட்ட சுரண்டுறதாக போராடுகிறார்கள். இவர்களுக்கு அறிவுங்கிறது இருக்கா? என்ன இப்படி சொல்கிற, அறிவுலாம் பேசுகிறேன்லாம் கேட்காதீங்க. நான் பெரியார்லேருந்தே சொல்கிறேன், 100 ஆண்டாக இவர்களுடைய பேசுகிறதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. பெரியார் படிக்காதவர், அதனால் அவருக்கும் தெரியாது. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். அதுக்கும் இப்போது அந்த மனு தர்மம் வந்து சூத்திரன்னு தேவடியாமவன் சொல்லுதுன்னு அவர் 1920 30 சொல்லிக்கிட்டு இருக்கார் பெரியார். அவர் வழிவரும் பகுத்தறிவாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டா, வேதத்தை கற்றுக்கிட்டா அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். அம்பேத்கர் இது குறித்து என்ன எழுதியிருக்கிறார்? இந்து மதத்தை பற்றி தெளிவாக அக்குவேறு ஆணிவேராக எழுதியது அம்பேத்கர் தான். அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும், அவர் தான் வேதத்துங்களை நல்லா படித்தவரும் கூட. அதிலிருந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணது போல் வேறு எவருமே செய்யலை. ஆனால் அவர் எந்த இடத்துலையும் சூத்திரன் தேவடியா மகன் என்று மனு தர்மம் சொன்னதாகவோ, வேதத்தை கற்றுக்கொண்டால் காதலை ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்று சொன்னதாகவோ எழுதியிருப்பதாகவோ காட்டினால் எனக்கு வசதி கிடையாது. நான் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே இருக்கிறவன். அதனால 1 லட்சம் தரேன் 2 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் உண்மை தெரிஞ்ச பிறகு ஓடி ஒழுகிறவங்க மாதிரி என்னால் முடியாது. அப்படி நீங்கள் காட்டிட்டீங்கன்றால், அம்பேத்கர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறார் என்று காட்டிவிட்டால் என்னுடைய சுண்டு விரலை வெட்டிக்கிறேன், என்னுடைய சுண்டு விரலை வெட்டிக்கிறேன். அவர் கற்றவர், அவர் அறிஞர், அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் எதையுமே எழுதுவார்.
அவர் படிக்காத ஒன்றை, தெரிந்து கொள்ளாத ஒன்றை சொல்லவே மாட்டார். தப்பு தப்பாக எவனோ எழுதியிருக்கிறத வச்செல்லாம் அவர் ஆதாரமாக எடுத்துக்கிட்டு பேசவும் மாட்டார். வேதங்களை தொகுத்தது யாரு? வியாசமுனிவர். சமஸ்கிருதத்தில் உள்ள இந்த வேதங்களை சமஸ்கிருதம் கற்காமல், சமஸ்கிருதம் படிக்காமல் எப்படி தொகுக்க முடியும்? வியாசர் யாரு? பிராமணரா? இல்லை மனு தர்மம் வேதத்தை கற்க அனுமதிக்கும் சத்திரியரா? இல்லை, ஒரு மீனவர், சூத்திரர். மகாபாரதத்தையும் அவர் தான் எழுதினார். அதுபோல் அவர் இந்து மத காவியங்களையும் தர்மங்களையும் நிறைய எழுதியிருக்கார். அவர் மட்டும் இல்லை, நிறைய சூத்திரர்கள், பிராமணர்கள் அல்லாத, சத்திரியர்கள் அல்லாத நிறைய சூத்திரர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சமஸ்கிருதம் கற்காமலும் தெரியாமலுமா எழுதியிருப்பாங்க? அம்பேத்கரும் நன்கு சமஸ்கிருதம் கற்றவர். பெரியார் காலத்திலிருந்து இந்த பெரியாருடைய தொண்டர்கள், பகுத்தறிவாளர்கள் ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டு, காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன்னு ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டு காலங்காலமாக பொய்களை பரப்பிக்கிட்டு வர்றாங்க. பெரியாருக்கு ராமாயண மகாபாரதத்தை தவிர வேற அதிகம் படித்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதில் கூட அவர் முழுசாக படிச்சிருக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். நிறையா அவருடைய குறிப்புகள், விமர்சனங்களை அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய பிழைகள் இருக்கு. அப்போ இந்த பகுத்தறிவாளர்களை என்ன சொல்றது? இப்போ அந்த மோடி மஸ்தான் வேலையை பார்ப்போம். அந்த மோடி மஸ்தானுடைய வித்தைகளை பார்ப்போம். சமூக நீதி அரசு தேர்தலில் என்ன சொல்லிச்சு? நீட்டுத் தேர்வை ஒழிப்போம்னு சொல்லிச்சு. தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு இப்போ இல்லை. இனி அடுத்து தேர்தல் வரும்போது தான் 2026 தான் நீட்டுத் தேர்வை ஒழிப்போம்னு மறுபடியும் ஆரம்பிக்கும். எப்படி இந்த கீரியும் பாம்பையும் சண்டை விட போகிறேன்னு கடைசி வரையும் சண்டை விடாமல் ஓடிட்டானோ, அதே மாதிரி அடுத்த தேர்தல் வரும்போது இந்த நீட்டுத் தேர்வை பற்றி இந்த சமூக நீதி அரசு பேசும். அடுத்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இந்த சமூக நீதி அரசும் ஓபிஎஸ்களும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஜிஎஸ்டி வரியிலேருந்து ஒத்த பைசா தரல, ₹1 தரல. மத்திய அரசு மோடி மஸ்தான் வேலை காட்டுறாரு அப்படின்னு இவங்க மோடி மஸ்தான் வேலை காட்டுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் பொருள் வாங்க, அதில் கீழே எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டின்னு 2 காலம் இருக்கும், 2 குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 12%, ₹12 எஸ்ஜிஎஸ்டி காலத்தில் ₹6, சிஜிஎஸ்டி காலத்தில் ₹6 போட்டிருக்கு. இந்த பில்லை பார்த்துக்கிறேங்க, சாம்பிள் காட்டியிருக்கேன். இப்படித்தான் நீங்கள் வாங்குகிற எல்லா பில்லுலையும் இருக்கும். அதாவது ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணி பாதி அமௌண்ட்டை மாநில அரசுக்கு அந்த வியாபாரி நேரடியாக கட்டிடுறாரு. இது மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு திருப்பி கொடுக்கறது இல்லை, நேரடியாக மாநில அரசுக்கு பாதி, மத்திய அரசுக்கு பாதியாக கொடுக்குறாங்க. அப்படித்தான் வணிக வரித்துறையில் வரியை கட்டுறாங்க. செக் ஒரே அமௌண்ட்டுக்கு தான் போடுவாங்க. ஆனால் அவங்க ஃபில் பண்ணுற ஜிஎஸ்டி ஃபில் பண்ணுற காலம், ஆன்லைனில் ஃபில் பண்ணுறாங்களே டாக்குமெண்ட், அந்த இதில் இதில் பாதி அதில் பாதி ஃபில் பண்ணிவிடுவாங்க. இதில் பாதியும் அதில் பாதியும் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். ஒத்த பைசா தரலையா, பாதியை சுருட்டிக்கிட்டு முழுங்கிட்டு ஒத்த பைசா தரல, ₹1 தரலன்னு மோடி மஸ்தான் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரா? அடுத்து ஒன்று பாருங்க, உற்பத்தி வரி 6%. நான் அந்த திரும்ப நாப்கின்கே வர்றேன். உற்பத்தி வரி 6%, சிஎஸ்டி 4, 6 4 10 தனித்தனியாக அது மத்திய அரசுக்கு போயிடும். இப்போ ஜிஎஸ்டின்னு 12 வரும்போது பாதி 6 மாநில அரசுக்கு. அப்போ மாநில அரசுடைய அந்த நாப்கினுடைய வரி எவ்வளவு? 5%. 5% மட்டுமா போகுது? இல்லை, பாதி போகுது. ஜிஎஸ்டி வசூல் பண்றதுல பாதி போகுது. அப்போ என்ன ஆகுது? உற்பத்தி வரியில இருந்தும் பங்கு போகுது, சிஎஸ்டில இருந்தும் பங்கு போகுது, அதுலேயும் பாதி இதுலேயும் பாதி போகுது மாநில அரசுக்கு. ஏன் உங்களுக்கு 5%க்கு பதிலாக இப்போ 6% வருது இல்லை, 12%னா அப்போ 1% கூடுதலாக கிடைக்குதா குறைய கிடைக்குதா? ஜிஎஸ்டி வரிமுறையால் மாநில அரசுக்கு கூடுதலான வருமானமா குறைந்த வருமானமா? கூடுதலான வருமானம் தான். ஏன்னா உற்பத்தி வரியிலிருந்து சிஎஸ்டியிலிருந்து அவங்களுக்கு பங்கு போகுது,
சரிபாதி பங்கு போகுது. லோக்கல் டேக்ஸில் மத்திய அரசு பாதியை எடுத்துக்கிற மாதிரி மற்றதுலேருந்து பாதியை மாநில அரசுக்கு கொடுக்குது. என்னுடைய முகநூல் பதிவில் இதை பற்றி கொஞ்சம் ரொம்ப இவ்வளோ விவரமாக போட முடியுமா, எழுத முடியுமா, முடியாதுல்ல. சொல்லும்போது கூட இந்த ஓபிஎஸ்கள் இல்லைன்னு தான் சாதிக்குதுங்க. நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் வரி கட்டுறோம், எங்களுக்கு தான் தெரியுதுன்னு ஒரு வியாபாரி சொல்கிறார். என்ன வரி கட்டுன்ட்டு அவருக்கே நல்லா தெரியும். ஆனால் முழுப்பு சரிங்காயும் சோத்தில் அமுக்கணும். ஏன்? பிஜேபி இல்லைன்னா உள்ளே வந்துடும். அடுத்து நம்ம இந்த அன்னபூரணா அந்த ஹோட்டல்கார் சொன்னது என்ன? தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் ஆண்டரி பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். எஃப்ஹெச்ஆர்ஐ ஸ்டார் ஹோட்டலுக்கு சதர்ன் ஸ்டேட் ஃபுல்லாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் மேடம். நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு? நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க, ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியாக வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டரே திணறுது மேடம் பில் போடுறது. அவர் சொன்னது சாதா பண்ணுக்கு ஒரு வரி, கிரீம் தடவுனா பண்ணுக்கு ஒரு வரின்னு போடுறது எங்களுக்கு சிரமமாக இருக்குது, மக்கள்லாம் என்ன இது அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னார். அது ஆக அறிவுட்டத்தனமான, ஆமாம் நான் அப்படித்தான் சொல்லுவேன், ஆக அறிவுட்டத்தனமான ஒரு கேள்வி. இவர் என்னமோ நிதியமைச்சரை நாம் மடக்கிடுவோம், அப்படி பேசிடுவோம், இப்படி செஞ்சிருவோம், ஏதோ ஒரு உற்சாகத்தில் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பொருளுக்கும் வரி எழுதும்போது, வரி பிரிக்கும் போது, வரி பிரித்து தான் அந்த கிளாஸ் வரும். கமாடிட்டிஸ் நம்பர்லேருந்து எல்லாமே மாறி தான் பிரித்து தான் வரும். பன்னு போடும்போது பன்னுக்கு 5%னா 5% வரியை கணக்கு போட்டு எழுதி வரியை போடுவார். கிரீம் பண்ணு விற்றாருன்னா கிரீம் பண்ணுன்னு எழுதி போட போகிறார். சரி, கிரீம் பண்ணுக்கு பதிலாக கேக்க வைக்கிறாருன்னு வைப்போம். அப்போ கேக்குன்னு எழுதி அதுக்கு என்ன வரியோ அதைத்தானே போடுவார். அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள், 2 பொருள் பேரை போட்டால் என்ன ஆகிடும்? அது என்ன பெரிய சிரமமா? இன்னைக்கு கணினி வந்துருச்சு, கம்ப்யூட்டரில் தான் இப்போ எல்லாரும் பில்லு போடுறாங்க, கணக்கு எழுதுறாங்க. பன்னுன்னு போட்டால் அதுக்குள்ளே மற்ற என்ன டேக்ஸ் என்னென்னவோ என்ன இளவுகளோ வரணுமோ அத்தனையும் அதில் தானாக வந்துடும். கிரீம் பண்ணுன்னு அடித்தா அதுக்குள்ளது வந்துட போகுது. இதில் என்ன சிரமம் இருக்குது? ஒரு சிரமமும் இல்லை. இவருக்கு ஏற்கனவே இருந்த வரிமுறைப்படி பிராண்டட் பன்னு, நான் பிராண்டட் பண்ணுன்னு வரி பிரித்து போடுறது சிரமமாக தெரியலையா? எந்த காலத்தில் ஹோட்டல்காரவங்க பில்லு போட்டு விற்றாங்க? ஒரு சீட்டில் எழுதி கொடுப்பாங்க, இல்லைனாக்கா மற்ற எந்த விவரமும் இல்லாத ஹோட்டல் பேரும் ஐட்டம் மட்டும் போட்ட ஒரு பில்லிங் மிஷினில் பில்லை போட்டு கொடுப்பாங்க. வேணுமோ காலங்காலமாக பில் போட்டு ஹோட்டலில் விற்ற மாதிரி சொல்கிறாரு. பன்னுக்கு தனியாக, க்ரீம் பண்ணுக்கு தனியாக போடுறது அவருக்கு கஷ்டமாக இருக்குதான், சிக்கலாக இருக்குதான். இவரை பிஜேபி மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சதாக எல்லாரும் கதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கிட்டாலும் இவர் தானாக ஓடி போய் மன்னிப்பு கேட்டுருவார். அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார், நாம் பேசுனது இப்படி வைரலாகும், எல்லாத்துக்கும் பப்ளிக்கில் வந்துடும், பிரச்சனையாகும்னு. இப்படி ஆனதுனால இனிமேல் நம்ம பில்லு போட்டு வைக்கிறது எல்லாம் கணக்காட்டி ஆகணுமே, வணிக வரித்துறையில் மாட்டிக்கிடுவோமே, சிக்கலாயிடுமே. அதனால ஓடி போய் உடனே மன்னிப்பு கேட்டார். அதுதான் உண்மையாக இருக்க முடியும். இவர் எந்த காலத்திலேருந்து பில்லு போட்டு வைக்க ஆரம்பிச்சிருப்பார்? இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. எல்லா வியாபாரிகளும் வருஷம் வருஷம் விற்பனை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் கணக்கு முடிக்கிறாங்க. இவர் ஏற்கனவே ஒரு 10,000, 15,000, 20,000 கொடுத்து கணக்கு முடிச்சிருப்பாரு. இப்போ தானா மாட்டிக்கிட்டாரா? விற்பனை வரி அதிகாரிகள் ரொம்ப குறைஞ்சிருவாங்களோன்னு 40,000, 50,000 கொடுத்து கணக்கு முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மாறிட்டார். இந்த விற்பனை வரியை முழுமையாக கணக்காட்டினாக்கா இன்னொரு சிக்கலும் வரும். வருமான வரியை ஒழுங்காக கட்ட வேண்டியதாக வந்துடும். ஏன்னா விற்பனை வரி கணக்கை ஒழுங்காக காட்டினாக்கா அதில் லாப விகிதம் காட்ட வேண்டி வரும். அந்த லாப விகிதத்தை காட்டும்போது தானாக இன்கம் டேக்ஸில், வருமான வரியில் மாட்டிடுவாங்க.
இப்போ இந்த பிஜேபி எடுத்திருக்கிற விற்பனை வரி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் வந்து நிறைய கள்ள வியாபாரிகள்லாம் மாட்டிக்கிடுவாங்க. விற்பனை வரிகளையும் வருமான வரிகளையும் சேர்ந்து மாட்டிக்கிடுவாங்க. அதுக்குத்தான் இந்த அன்னபூரணா ஓனரு பதறி அடிச்சுக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்டிருப்பார். இது பிஜேபிலாம் மிரட்டுங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. தானாக எல்லா வியாபாரிகளும் செய்யக்கூடியது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு திங்கிற பொருளுக்குமா வரி, பண்ணுக்குமா வரி அப்படின்னு ஊபிசுகள் கூறுறாங்க. பண்ணுக்கு ஜிஎஸ்டி வரி இல்லை. ஆனால் இதற்கு முன்னாடி உள்ள வாட் வரி விதிப்புலையும் லோக்கல் டேக்ஸ் வரி விதிப்பு முறையிலையும் அதுக்கு 5% வரி போட்டிருந்தாங்க வெறும் பண்ணுக்கு. அதாவது நான் பிராண்டட் பேக்கரி ஐட்டம்ஸ், அது எதுவாக இருந்தாலும் பிராண்டு இல்லைன்னாக்கா 5%. பிராண்டு இருந்தால், அதாவது இந்த மாடர்ன் பிரெட் போல் பிராண்டு இருந்தாக்கா 14.5%. ஜிஎஸ்டி வரியில் உணவுப் பொருள், பசிக்கு திங்கிறவங்களுடைய உணவுப் பொருளுக்கு வரி இல்லை, பண்ணுக்கு வரி இல்லை. வேட்டில் 5%. மாநில அரசுகள் வரி விதிக்கும் போது 5%. தமிழ்நாட்டுடைய மாநில அரசு 5% பண்ணுக்கு வரி வாங்கிச்சு. அது பிராண்டடாக இல்லாட்டாலும் பிராண்டடாக உள்ளதுக்கு 14.5%. இந்த விவரங்கள் எல்லாம் வந்து ஆன்லைனில் வணிக வரித்துறை வைத்திருக்கிற ஆன்லைனில் இருக்குது. அந்த விவரங்கள்ல இருந்து அந்த டிஸ்பிளேகள் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இது வந்து ஊபிஎஸ்சில் முழு பூசணிக்காயையும் சோத்தில் மறைக்கிறது இல்லை. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் வந்து ஏற்கனவே இருந்த நடைமுறையிலிருந்து சிறு வியாபாரிகள் நிறைய பயனடைகிறார்கள். வேட்லையும் தான், அதாவது பழைய நடைமுறை லோக்கல் டேக்ஸ் முறை, மாநில விற்பனை முறையில் இருந்த சிறு வியாபாரிகளுக்கான விலக்கு ஆண்டுக்கு 10 லட்சம். வேட் வந்த பிறகு அதை 40 லட்சமாக மாற்றினாங்க. அதே இதை ஜிஎஸ்டியிலையும் 40 லட்சம் வரையும் வியாபாரிகளுக்கு டேக்ஸ் இல்லை. அவர்கள் வந்து ஜிஎஸ்டி வரி வாங்க தேவையில்லை. இதில் சிறு உற்பத்தியாளர்களும் சிறு வியாபாரிகளும் நிறைய பயனடையலாம். இந்த நடைமுறையினால் சிறு உற்பத்தியாளர்கள் வந்து தங்களுடைய பொருளை வந்து அவர்கள் ஒன்றும் பெருசாக வந்து வெளி மாநிலங்களுக்கெல்லாம் பெருசாக அனுப்பி வந்து வியாபாரம் பண்ண போகிறதில்ல. பண்ணு விற்கிறவங்களும் இந்த சிறு சிறு உற்பத்தி பண்ணுறவங்களும் வெளி மாநிலங்கள்லாம் பெருசாக விற்றுற போதில்லை, லோக்கலில் மட்டும்தான் விற்க போகிறாங்க. அவங்க பொருளை வாங்கி விற்கும்போது அந்த கடைக்காரர்களுடைய விற்பனை வந்து 40 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அதுக்கு வரி இல்லை. இந்த வந்து நான் ஒரு பேக்கரியில் வந்து பன்னு க்ரீம் பண்ணு வாங்கின பில்லை காட்டுறேன் பாருங்கள். என்ன எஸ்ஜிஎஸ்டி 0, சிஜிஎஸ்டி 0ன்னு போட்டிருக்கேன். இப்போ வாங்கின பில் தான், டேட்டையும் பார்த்துக்கிறேங்க. இதனால் வந்து சராசரியான பேக்கரிகளுக்கெல்லாம் எந்தவித பாதிப்பும் கிடையாது. அன்னபூர்ணா போல் பெரிய பெரிய விற்பனையாளர்கள் கோடிக்கணக்கில் விற்கிறவங்களுக்கு தான் வரி வாங்க வேணும். அப்போது அன்னபூர்ணாவுடைய விற்பனையை விட சின்ன சாதாரண பேக்கரியுடைய விற்பனைகள் வந்து கூடும். அவங்களுக்கு தான் வந்து அதிக வியாபாரம் ஆகும். ஏன்னா அவங்கள்ட்ட தானே வரி இல்லாத பொருள் இருக்குது, விலை குறையும். அவங்க விலை குறைச்சி விற்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா பெரும்பாலும் வந்து அன்னபூர்ணா ஹோட்டலில் வந்து 50 ரூபாய்க்கு விற்ற இவங்க 48 ரூபாய்க்கு தான், 1 ரூபா 2 ரூபா தான் குறைச்சி விற்பாங்க. பெரிய ஹோட்டலில் விற்கிற விலையை விட ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் வைக்கிறதில்ல. ஆனாலும் அவங்களுக்கு லாபம் கொடுதில்ல. இந்த ஜிஎஸ்டி வரினால் மக்களுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் பொதுவாக வியாபாரிகளுக்கும் கூட லீகலாக வியாபாரம் செய்பவர்கள் கூட நிறைய பயனுள்ள ஒன்று தான். இப்படி மக்களுக்கு எவ்வளோ நன்மை இருந்தாலும் இந்த சமூக நீதி அரசும் இந்த முற்போக்காளர்களும் கம்யூனிஸ்டுகளும் மோடி மஸ்தா மாதிரி பாம்புக்கு கீரிங்க சண்டை விட போகிறேன்னு கடைசி வரையும் காட்டாத மாதிரி இவர்களும் இப்படி 1 பைசா தரல, 1 ரூபா தரலன்னு சொல்கிறத நிறுத்த போகிறதில்லை. மக்களும் இந்த முறையாவது சண்டை விடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஓட்டு போடாமல் இருக்க போகிறதும் இல்லை. ஏன்னா பிஜேபி உள்ளே வந்துடும். நன்றி. For detailed analysis, subscribe, like, share, click notification.